Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IS Bhagat. இந்த அனாலிசிஸ்ல ஹிந்து நியூஸ் பேப்பர்ல அப்பயே இருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை யூபிசி பெர்ஸ்பெக்டிவ்ல யூபிசி சிலபஸ் கூட மேட்ச் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு. வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த அனாலிசிஸ். The first article to be discussed titled Ending Encryption. Enforcing traceability and popular messaging apps will encroach into users' privacy. This topic comes under General Studies paper 2 Polity and Governance. So recently, Information Technology Intermediate Guidelines and Digital Media Ethics Course Rules 2021 வந்து ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை அப்போஸ் பண்ணி வாட்ஸ்அப் வந்து ஹைகோர்ட்ல வந்து இந்த ரூல்ஸ் எகேன்ஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல என்ன அந்த ரூல்ஸ் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா, சிக்னிஃபிகன்ட் சோசியல் மீடியா இன்டர்மீடியரி primarily in the nature of messaging shall enable the identification of first originator of the information. So first அந்த ஒரு மெசேஜ் எந்த ஒரு மெசேஜ் எங்க ஆரிஜினேட் ஆகுதுங்கிறத அந்த என்கிரிப்ஷன் வந்து டீக்ரிப்ட் பண்ணி இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து கண்டென்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிக்னிஃபிகன்ட் சோசியல் இன்டர்மீடியட்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்மோ இல்லை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோ மோர் தேன் 50 lakh யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் சிக்னிஃபிகன்ட் சோசியல் மீடியா இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து அந்த டெஃபினிஷனுக்குள்ள வரதுனால தான் வாட்ஸ்அப்புக்கு இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகுது. வாட்ஸ்அப் வந்து இதை கண்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் எந்த மாதிரியான ஒரு நெகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இட் வுட் ஹேவ் டு பிரேக் இட்ஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சர்வீஸ். ஸோ இப்போ வாட்ஸ்அப்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், எந்த ஒரு மெசேஜ் பண்ணும்போது திஸ் டயலாக்ஸ் ஆர் பேக் டு பேக் என்கிரிப்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்கிரிப்ஷன் சர்வீஸ் வந்து பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பிரேக் பண்ணும்போது பிரைவசி ப்ரொடெக்ஷன்ஸ் அந்த வயலேஷன் ஆஃப் பிரைவசி நடக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாட்ஸ்அப் வந்து கண்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ரீசெண்டா மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்தி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணாங்க த்ரூ மீடியா ஃபாரம்ஸ். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ட்ரேசபிலிட்டி மெஷர் வில் பி யூஸ்டு பை லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அஸ் த லாஸ்ட் ரெசார்ட்ஸ் அண்ட் வில் பிகம் ஒன்லி இன் ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன். அந்த எந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்றாங்க அப்படின்னா, ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், இன்வெஸ்டிகேஷன், ப்ராசிக்யூஷன் ஆர் பனிஷ்மெண்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் ரிலேட்டட் டு சாவரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படி சொல்லி தான் அந்த ரெகுலர்ல அந்த ஆர்டர்ல பேசியிருக்கிறாங்க. ஸோ இதனாலதான் நாங்க வந்து அந்த ட்ரேசபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து சொல்றோம், அந்த என்கிரிப்ஷன் வந்து பிரேக் பண்றோம் அப்படின்னு பிரேக் பண்ண சொல்றோம்னு சொல்லி மினிஸ்ட்ரி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இன் கேஸ் ஆஃப் புட்டஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட் 2017 வந்து புட்டஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரைவசி வயலேஷன், பிரைவசி வந்து பிரேக் பண்ற மாதிரி ஒரு என்கிரிப்ஷன் வந்து டீக்ரிப்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ரைட் டு பிரைவசியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, இட் மஸ்ட் பி நெசசரி, proportionate and safeguard against its abuse. It should include safeguard against abuse. So இந்த மாதிரி ஒரு ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட் இருந்தா மட்டும்தான் ப்ரொபோஷனல் டெஸ்ட் நடந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் இந்த ரைட் டு பிரைவசில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, they are telling that right to privacy is not an absolute right. எந்த ஒரு ரைட்டுக்குமே அப்சல்யூட் கிடையாது, அதனால இதை நம்ம பிரேக் பண்ணலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. பட் ஈவன் இந்த ரூல்ஸ் இல்லாமலே கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண முடியும். எதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஐடி ஆக்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2019 வந்து சர்வேலன்ஸ் ரூல்ஸ் அதிலே சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கேன் ரெடிலி சீக் ஆக்சஸ் டு என்கிரிப்டட் டேட்டா. இந்த ரெண்டு ஆக்ட், ஐடி ஆக்ட் கீழே இந்த ரூல்ஸ் கீழே அவங்க ஆல்ரெடி இதுக்கு ஆக்சஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ when the law enforcement has no other alternative, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா இதை டீக்ரிப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த ரூல்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே அவங்களோட ஹீலுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ட்ரபிள் வித் என்ஃபோர்சிங் ட்ரேசபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, there will be no safeguards, there will be no independent or judicial oversight. அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஓவர்சைட், ஜுடிஷியல் ஓவர்சைட் கிடையாது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஒரு வே கிரவுண்ட்ஸ்ல இம்பார்ட்டன்டான பர்சனலிஸ்டோட யூசர் ஐடென்டிட்டி வந்து எடுக்க முடியும். இது எந்த ஒரு விஷயத்துல ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரேக்கிங் த அனானிமிட்டி ஆஃப் விசில் ப்ளோயர்ஸ், ஜர்னலிஸ்டிக் சோர்சஸ், அதை பிரேக் பண்ணும்போது இது வந்து நிறைய காம்ப்ரமைசஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட்ஸ்அப்போட கண்டென்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மெசேஜிங் ஆப் டு ட்ரேஸ் சாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கீப் ஃபிங்கர் பிரிண்ட் ஆன் எவ்ரி சிங்கிள் மெசேஜ் சென்ட். ஸோ வாட்ஸ்அப் வந்து இப்போ ஒரு நாளைக்கு க்ரோட்ஸ்ல மெசேஜ் அனுப்புறாங்க, ஒவ்வொரு மெசேஜ்க்கும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த இதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். அது வந்து டெக்னாலஜிக்கலி கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபண்டமெண்டலா பார்த்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி வயலேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆத்தர் எப்படி ஆர்டிகல் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இல்லூஷனரி ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு பதிலாக ஐடி ஆக்ட் 2000 அமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம், அதை வந்து இன்னும் ரிஃபார்ம் பண்ணலாம், ரிவைஸ் பண்ணலாம். பட் அட் சேம் டைம் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை வந்து சீக்கிரம் பாஸ் பண்ணி ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெஜிம் வந்து இந்தியாவில் வந்து சாவரின் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெஜிம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இன்னடிகேஷன்ஸ் வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படி சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிகலை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க.
So moving on to next article, the next article is titled as Power Play to Bring the Digital Ecosystem to Heal. While there are problems in the system, ill-considered regulations such as new IT rules is not the way forward. This topic comes under General Studies paper 2, Polity and Governance. ஸோ இந்த ஆர்டிகிள் ரீசெண்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் எந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோமோ அதை தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இது வரைக்கும் ஹைலைட் பண்ண ஏரியாவை பார்த்துக்கோங்க. ஸோ வி ஆர் மூவிங் ஆன் டு நான் ட்ரேசபிலிட்டி அஸ் அ ஃபீச்சர். இந்த ஆர்டிகிள் ட்ரேசபிலிட்டி ஃபீச்சரை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஆப்ளிகேஷன் டு ட்ரேசபிலிட்டி அஸ் அ சிஸ்டமிக் ஃபீச்சர் இஸ் நெய்தர் சூட்டபிள் நார் ப்ரொபோர்ஷனேட். ஒய்? பிகாஸ் ரூல்ஸ் லேக் எஃபெக்டிவ் சேஃப்கார்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஓவர் சைட்டோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் ஓவர் சைட் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு எஃபெக்டிவ் சேஃப்கார்ட் இருக்காது, லேக் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து அலோவ் பண்ணுது விர்ச்சுவலி அவங்களோட பில்லுல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் வந்து அவங்க சர்வேலன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் பவர் அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு அனானிமிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மெயின்டைன் பண்றதுனால தான் அந்த விசில் ப்ளோயர் ஜோர்னலிஸ்டிக் சோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புட்டசுவாமி டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி புட்டசுவாமி கேஸ்ல மாதிரி இந்த ப்ரொபோசல் டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கெயின்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இப்போதைக்கு உள்ள ரூல்ஸ் எல்லாருமே அந்த காஸ்ட் வந்து அதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லி இன்வால்வ் இருக்கிற காஸ்ட் வந்து ஒர்த்தான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொபோசல் டெஸ்ட் நிறைய கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டா யூனிவர்சலாவே ஒரு கன்சென்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா எப்போதுமே ஒரு பேக் டோர் வீக்கெண்ட் என்கிரிப்ஷன் வந்து இப்போதைக்கு வேணும். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா அல்ட்ரா நேஷனல் சீப் பாலிசி நிறைய கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த என்கிரிப்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரோல் வேணும். அப்படிங்கிறப்போ ஒரு பேக்டோரோ இல்ல இந்த என்கிரிப்ஷன் வீக்கெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஜெனரல் கன்சென்சஸ் இருக்கு குளோபலாவே. ஸோ இது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பிரசன்ஸ்னா கிரிமினாலிட்டியை வந்து இது வந்து கிரியேட் பண்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்டான சோர்சஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் மீன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி ஹாஸ் நியூமர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ரெலவென்ட் பிஹேவியர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அந்த 2009 வந்த சர்வேலன்ஸ் ரூல்ஸா இருக்கட்டும், ஐடி ஆக்ட் 2010 2020 இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே ஆல்ரெடி இந்த மாதிரியான விஷயங்கள் பேசியாச்சு. மறுபடியும் இது வந்து ஒரு இந்த ரூல்ஸ் வந்து ஒரு ட்ரூத்லெஸ்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் ஜஸ்டிஸ் BN கிருஷ்ணா கமிட்டியில 2018 அந்த BN கிருஷ்ணா கமிட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சர்வேலன்ஸ் பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் வாஸ்ட் அண்ட் ஓவர் ரீச்சிங் ரெகக்னைஸ் ஈவன் பை ஜஸ்டிஸ் BN கிருஷ்ணா கமிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் அதுக்கப்புறம் சர்வேலன்ஸ் ரூல்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் இந்த நியூலி நோட்டிஃபைட் ரூல்ஸ் கோ பியாண்ட் கரண்ட் ப்ரொவிஷன்ஸ் இன் த லா பை சீக்கிங் டு பனிஷ் ரெலவென்ட் இன்டர்மீடியரிஸ். ஈவன் இதுக்கு முன்னாடி ஐடி ஆக்ட் 2010 இருக்கட்டும், நெக்ஸ்ட் 2009 வந்து சர்வேலன்ஸ் ரூல்ஸா இருக்கட்டும், இது எதுலையுமே இந்த சோசியல் மீடியா இன்டர்மீடியட்ஸ் அந்த கம்யூனிகேஷன் சைட்டோட இன்டர்மீடியட்ஸ் வந்து பனிஷபிள் அஃபென்ஸ் கிடையாது. ஈவன் இந்த ரூல்ஸ்ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இந்த குளோபல் டெக் ஜிஎன்ஸ் வந்து சோசியல் மீடியா ஜிஎன்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்டோட கீழுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அவங்க வந்து என்கிரிப்ட் டேட்டா வந்து டீக்ரிப்ட் பண்ணி அந்த ட்ரேசபிலிட்டி என்ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஐடென்டிட்டி கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து ஒரு இல்லிசிட் கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஆக்ஷன் இப்போ பனிஷபிள் அஃபென்ஸா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் பெரிய சோசியல் மீடியாஸ் மேலே இவங்க ஒரு அஃபென்சிவ் மெஷர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரூட்டினி என்ன சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த பில் இந்த கொண்டு வந்த ரூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ரூல்ஸா இருக்கும்போது இப்போ டாக்டர் ரூல்ஸ்க்கு இப்போ ரீசெண்டா வந்திருக்க சேம் ரூல்ஸ்க்கு எந்த ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. பட் அட் த சேம் டைம் திஸ் டிராஃப்ட் ரூல்ஸ் ஹஸ் பீன் should have been put into the பப்ளிக் ஃபோரம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஃபோரம் கொண்டு போயிருக்கணும், வைடர் கன்சல்டேஷன் நடந்திருக்கணும். நெக்ஸ்ட் பார்லிமெண்டரி ஃபோரம்ஸ்ல நிறைய கன்சல்டேஷன் நடந்திருக்கணும், நிறைய டிபேட் டிஸ்கஷன் நடந்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிருக்க முடியும். பட் அட் சேம் டைம் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் பார்லிமெண்ட் ஓவர் சைட் கீழே கொண்டு வந்து அது எல்லாத்தையுமே அவங்க அந்த பார்லிமெண்டரி கமிட்டிஸ்ல அதிகமான ஓவர் சைட் வந்து டெலிபரேஷன்ஸ் நடக்கணும். ஒரு டார்கெட்டட் டேட்டா ப்ரொடெக்ட் ரெஜிம் இல்லாம இந்த மாதிரி ஒரு இல்லூஷனரி ரூல்ஸை கொண்டு வரது எப்போதுமே நமக்கு நம்மளோட யூசர் பிரைவசியும் சரி நம்மளோட எக்கனாமிக் growth வந்து ஒரு negative sense தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So moving on to other areas, and the new rules should have been put through a period of consultation before notified. So next, accompanied by explanatory memorandum explaining the rationale for regulation of this. So moving on to other areas, the move by the government is part of a broader power play against foreign-based technology companies generally bring digital ecosystem to heel. So in recent times, after 1990s, technology development அதிகமா இருக்கனால people வந்து டைரக்டா கவர்மெண்ட் வந்து through social media forum வந்து क्वेश्चन பண்ண முடியுது. So social media வந்து plays a very important role in holding the government accountable and response to the people's needs. But in the recent the mariana or right wing government so nationalistic policies of the government வந்து under the garb of in this like bills and regulations வந்து இத வந்து people ஓட ரைட்ஸ் எக்ஸர்சைஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க.
ஸோ தேர் ஆர் நியூமரஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த டிஜிட்டல் ஈகோசிஸ்டம். இப்போ ஈவன் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம்ல அந்த இன்டர்மீடியட் ஃபங்க்ஷன் ஆகிற டைப்ல நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ்ல உங்களை ஃபங்க்ஷன் ஆகிற விஷயத்துல நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராம டைரக்டா இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலேஷன் கொண்டு வர்றதுனால நிறைய கான்சிக்வன்ஸ், நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி ட்ரூலி டெமோக்ராட்டிக் ரிலேட்டிவ்லி லாங் டர்ம் சொல்யூஷன் would be for legislative change. There would be a legislative change under IT Act 2000 and then 2009 surveillance rules. Only then it will be very helpful in containing the criminal activity through this media forum, and we can stop misinformation and we can ensure social security and national security. அப்படி சொல்லி ஆத்தர்ஸ் ஆர்டிகல் கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. The next article to be discussed titled Recognizing Caste-Based Violence Against Women. By repeatedly setting aside convictions under Prevention of Atrocities Act, courts bolster allegations that the law is misused. This topic comes under General Studies paper on social issues and General Studies paper to social justice. So இந்த ஆர்டிகிள்ல ரீசெண்டா 2020 ஹத்ராஸ்ல நடந்த கேங் ரேப் பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் வந்து பதன் ஜமால் வலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த ரேப் இன்சிடென்ட் அதை பத்தி பேசிருக்காங்க. அண்ட் தென் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 அதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, கோர்ட்ஸ் இன் ரீசென்ட் டைம்ல இம்பார்ட்டன்ட் கேசஸ்ல எப்படி வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் வந்து செட் அசைட் பண்ணியிருக்காங்க, இதனால எந்த மாதிரியான ஒரு ரிப்பர்கஷன்ஸ் வந்து சொசைட்டில இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பேசிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஒரு தலித் உமன் அண்ட் ஷீ இஸ் பிளைண்ட், ஷீ வாஸ் ரேப்ட் அண்ட் ஷீ ஹேப்பன் டு பி டெத். ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா சுப்ரீம் ஹைகோர்ட் ஒரு கேஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மெசர்ஸ் அதில் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்டர்செக்ஷனாலிட்டி ஆஃப் caste, gender and disability. So that woman was from SC community, depressed community, and she supposed to be a woman, and then she is already disabled. So all this happened to be intersectional. That is why the woman was gang rape அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வச்சாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இன்டர்செக்ஷனாலிட்டிங்கிற கான்செப்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் இதுல என்னாச்சு அப்படின்னா அவங்க கன்விக்ஷன் அந்த ரேப் எல்லாத்தையுமே அந்த ஐபிசி கீழே ரெகக்னைஸ் பண்ணாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணி கன்விக்ஷன் பண்ணாங்க. பட் அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கன்விக்ஷனை வந்து பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அது கீழே அந்த கன்விக்ஷன் ரேட் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட் யூஸ்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிங் ரெகக்னிஷன் டு இன்டர்செக்ஷனல் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ்ட் பை உமன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் செக்ஸ், caste and disability. So intersectionality address பண்ணியாச்சு. பட் at the same time prevention of atrocities act அதை வந்து செட் அசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன், கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ரீசென்ட் டைம்ல எந்த மாதிரியான கேசஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர் ரெவல் ஹை கோர்ட்ஸ் வந்து எப்படி இதை செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2006 இன் ராம்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அதுல வந்து வேற தலித் மைனர் வாஸ் கேங் ரேப் அண்ட் சுப்ரீம் கோர்ட் செட் அசைட் த கன்விக்ஷன் அண்டர் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். And then in 2006 Dinesh alias Buddha versus state of Rajasthan அந்த கேஸ்லயும் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் வந்து தலித் உமனுக்கு அகைன்ஸ்டான ரேப்ல வந்து இன்வோக் பண்ண மறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இன் அஸ்ஃபாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் in 2017. நெக்ஸ்ட் இன் 2019 இன் குமான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ இந்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கன்விக்ஷன் வந்து ஐபிசி தான் நடந்திருக்கு கேங் ரேப்ல, அதுவும் தலித் உமனோட கேங் ரேப்ல. பட் த சேம் டைம் கன்விக்ஷன் அண்டர் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் வாஸ் செட் அசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இஷ்யூ வந்து ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு வந்து ரெஃபர் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் வியூ எடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் ஓவர்சைட் கொண்டு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து செட் அசைட் பண்ணியிருக்காங்க, நிறைய பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா கேஸ்லயுமே பார்த்தா உமன் சி இஸ் ஃபர்ஸ்ட் டு பி எ உமன், தட் இஸ் ஷி வாஸ் ரேப். அண்ட் தென் அந்த ரேப் எதனால் நடந்திருக்கு அப்படின்னா ஷி சப்போஸ் டு பி எ ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் கம்யூனிட்டி அந்த ஒரு ஆங்கிள் வந்து அந்த ரேப் கமிட் பண்ணல. ஈவன் அக்யூஸ்டுக்கு வந்து he or she is not known to be that caste of this Dalit woman அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இன் பதன் ஜமால் வலி கேஸ்ல என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈவன் தட் intersection lens யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் the violence on specific grounds is absent or difficult to prove. எந்த கிரவுண்ட்ல, அதாவது இந்த SC கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் ரேப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்பெசிபிக் கிரவுண்ட் வந்து ஆப்சென்டா இருக்கு, டிஃபிகல்ட் டு ப்ரூவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இஃப் the rape woman is Dalit woman or ST community, then provisions of prevention of atrocity act should be invoked அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So we need to stop hiding behind smoke screens. So
மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்குது அப்படின்னா பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் வந்து இன்வோக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயே நிறைய பேருக்கு அது எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு நிறைய மோட்டிவேஷன் ஆயிருக்கு, மோட்டிவேட் ஆகிட்டு நிறைய ஹை அக்யூட்டல் நடக்குது. இதனால மோட்டிவேஷன் அதிகமா இருக்கிறதுனால ஹை ரேங்க் கேங் ரேப்பும் நடக்குது. தலித் உமன்ஸ் டார்கெட் பண்ணி நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we need to stop hiding behind smoke screens of hyper technological of evidence and recognize caste based violence against women if it stares us in the face. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உமனுக்கு எகென்ஸ்ட் நடக்கிற எந்த ஒரு கேஸையும் கேஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ் அவங்க சப்போஸ் டு பி எஸ்சி ஆர் எஸ்டி தென் வி ஷுட் டேக் இட் ரெகக்னைசஸ் கேஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ். அப்போதான் ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டையும் உமனுக்கு எகென்ஸ்ட் நடக்கக்கூடிய வயலன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மோர் ஈக்குவிட்டபிள் அண்ட் ஈக்வாலிட்டேரியன் சொசைட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள் அதர் கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. So moving on to next article title is the Indian model of coexistence. Israel and Palestine will have to seek a solution through non-violence and would take a leaf left out of India's book. This topic comes under General Studies paper 2 International Relations. So இந்த ஆர்டிகிள் ஆதர் எதை பத்தி பேசிருக்காங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன்ல ஒரு பெரிய மாஸ் வயலன்ஸ் நடந்துச்சு. ஈவன் இட் ஹஸ் பீன் டெர்ம்ட் அஸ் ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் ஹஸ் பீன் சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் ஃப்ரம் 1950s இருந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் ஒரு சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு பிட்வீன் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் அண்ட் பாலஸ்தீனியன் பப்ளிக். ஸோ இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் வந்து பாலஸ்தீனியன் பப்ளிக் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிளிக் வந்து ஃபர்ஸ்ட் எங்க ரைஸ் ஆச்சு அப்படின்னா டெரிட்டரியல் பொசிஷன் ஆஃப் த ஹோலி லேண்ட், அதாவது ஜெருசலம் இருக்கு. ஜெருசலம் வந்து ஒரு ஹோலி சைட்டா வச்சிருக்காங்க. அதோட டெரிட்டரியை வந்து கொஸ்டின் பிரிக்கும் போது அதுல யாருக்கு ஆக்சஸ் இருக்கும் போது இந்த மாதிரியான கான்ஃபிளிக் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 மேஜர் ரிலிஜன்ஸ் ஆஃப் அப்ராஹிமிக், மோனோதெயிசம், ஜுடைசம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம். ஸோ இதனாலதான் இந்த சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் அதிகமா நடந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து நிறைய ஹிஸ்டரிஸை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க டு ஹேவ் அ கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி சைக்கிள் ஆஃப் கான்ஃபிளிக். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாலஸ்தீனோட மேண்டேட் வந்து பிரிட்டன் எப்போ ரினவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1948. இனிமேல் பிரிட்டனுக்கும் பாலஸ்தீனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சொல்லி அவங்களோட மேண்டேட் வந்து ரினவுன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதனால என்ன ஆச்சு அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பாலஸ்தீனியன், இஸ்ரேலி ஜூஸ் அண்ட் அரேப்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்த்து அவங்க டிவைட் பண்ணாங்க. ஸோ 55% ஆஃப் த லேண்ட் கிவன் டு Palestinians and 45 land given to Jews and Arabs. So இதனால என்ன ஆச்சுன்னா ஒரு லேண்ட் டிவிஷன் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் ஜூஸ் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் பாலஸ்தீனியன்ஸ் வந்து அவங்க அதிகமான ரிசோர்ஸ் இல்லாதனால அவங்க ஃபெயில் டு ஃபார்ம் தேர் ஓன் ஸ்டேட். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா கோலிஷன் ஆஃப் அரேப் கண்ட்ரிஸ் இன்வைடட் தி நேஷனல் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ ஆல்ரெடி இஸ்ரேல் ஒன்று கிரியேட் ஆகுது. அதனால டு சப்போர்ட் த பாலஸ்தீனியன் காஸ் இஸ்ரேலி ஃபோர்ஸ் அரேப் கண்ட்ரிஸ் வந்து கோலிஷன் ஜாயின் பண்ணி அவங்க இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க. பட் இஸ்ரேல் வந்து அரேப் வந்து டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா பாலஸ்தீனியன் மேல அவங்க இஸ்ரேல் வந்து ஒரு ஹோலோகாஸ்ட் நடத்துறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இன் 1967 it all happened in 1960s. And then in 1967, 6-day war happened. In that war, Israel captured most of the areas of Palestine and in 8th Sinai Peninsula, Syria's Golan Heights. And then Yom Kippur War of 1973 என்னாச்சு அப்படின்னா Arab came to realize that Israel is here to stay. So இஸ்ரேல் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி 1967 அவங்க 6-day war வின் பண்ணிட்டாங்க. நிறைய லேண்ட் ஏரியா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க ஃப்ரம் ஈஜிப்ட், சிரியா அண்ட் பாலஸ்தீனியன். அண்ட் தென் ஃப்ரம் யோம் கிப்பூர் வார் ஆஃப் 1973 அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. நம்ம அவங்க ஒன்றும் பண்ண முடியாது சொல்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஆஃப்டர் 1973 அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈவன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல வந்து நிறைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஈவன் இந்த டைமுக்கு அப்புறம் தான் ஈவன் ஆஃப்டர் தட் 1970s 80s 90s ஈவன் இந்தியா கூட அது கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அரப் ஸ்டேட்ஸ் எல்லாமே அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாலித்தீன் ஸ்டேட்ஸ் வந்து கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை காமிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் வந்து எக்ஸிஸ்டண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட் எப்படி வந்து ரிசால்வ் பண்ணணும், அதுக்கு இந்தியன் மாடல்ஸ் ஆஃப் செக்யூலரிசம், இந்தியன் மாடல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா both the sides will have to seek a solution through non-violence under the concept of Indian peaceful coexistence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A solution based on common humanity of all stakeholders, not driven by racial religious schemes. Secularization is an inescapable prerequisite for any workable solution. So first வந்து பாலஸ்தீன் வந்து இஸ்ரேல் ரெகக்னைஸ் பண்ணணும், இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் ரெகக்னைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஹியூமனிஸ்டிக் ப்ரீரெக்வெஸ்ட் இருந்தா மட்டும்தான், ஒரு செகுலரைசேஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு ஒர்க்கபிள் சொல்யூஷன் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகாமடேஷன் ஆல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் மாடல் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் செகுலரிசம்ல இந்தியன் மாடல் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் செகுலரிசம் அகாமடேட்ஸ் ரிலிஜியஸ், எத்னிக், லிங்குவிஸ்டிக் அண்ட் அதர் டைவர்சிட்டிஸ் would be a viable model for peaceful coexistence of formerly antagonistic groups.
இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, நிறைய கல்ச்சுரல் டைவர்சிட்டிஸ் இருக்கு, நிறைய லிங்குஸ்டிக் டைவர்சிட்டிஸ் இருக்கு, நிறைய ரிலீஜியஸ் டைவர்சிட்டி இருக்கு. பட் அட் த சேம் டைம் வி ஆர் ஆல் இந்தியன்ஸ் அண்ட் வி ஆர் த சக்சஸ்ஃபுல் வி ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் சக்சஸ்ஃபுல் மாடல் ஆஃப் டெமோக்ரஸி செகுலரிசம். ஸோ அந்த லைன்ல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த இந்தியன் மாடல் ஆஃப் செகுலரிசம் வந்து அடாப்ட் பண்ணி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆத்தர் ரெப்புடியேட்ஸ் யூரோப்பியன் மாடல் ஆஃப் அனிகிலேஷன் ஆஃப் நேட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காஸ்ல இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு, ஈவன் லேட்டஸ்ட் செகண்ட் வார் டைம்ல ஜீவ்ஸ் நாஸ்டிகேட் பண்ணி எல்லாருமே பார்த்தா என்ன ஒரு அனிகிலேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் குரூப் நடந்திருக்கு. இது வந்து ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனா இருக்காது. ஒய்? பிகாஸ் இஸ்ரேல் ட்ரைஸ் டு அனிகிலேட் பாலஸ்தீனியன் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா எவால்வ் யூனிக் மாடல் ஆஃப் அகாமடேட்டி விக்டர்ஸ் அண்ட் வேன்குவர்ஸ். ஸோ இந்தியாவில் பார்த்தா வின் பண்ணவங்க விக்டர்ஸே சரி, அதுக்கப்புறம் நிறைய பேர் எரோடான பீப்புளையும் எடுத்து சரி, வேன்குவர்ஸ்ட் பீப்புளையும் எடுத்து ஒன்னா சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்டான டெமோக்ரஸி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மாடல் கிரியேட் பண்ணி, ஒரு யூனிக் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலஸ்தீனியன் வந்து 1948 வந்து அவங்க ஒரு ஸ்டேட் ஃபார்ம் பண்ணி மிஸ் பண்ணிட்டாலும் இப்போ இஸ்ரேலும் அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும். டூ ஸ்டேட் சொல்யூஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் கேன் பி பாசிபிள் only if Israel frees the occupied territories and removes the Jewish settlements from Palestine. So only then two-state solution on the lines of non-violence, peaceful coexistence can be happen. So if the two-state solution is nowhere in the offering, a single state offer the Indian model. Even if Israel Palestine two-state form பண்ண முடியலனாலும் ஒரு single state after Indian model என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் pluralistic ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும். ரெண்டு பேரும் அதுல இஸ்ரேல் பாலஸ்தீன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இஸ்ரேல் மைட் நாட் த ஆஃபர் ஆஃப் ரைட் மாடல் ஆஃப் கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் ஃபார் இந்தியா. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன் இருக்கிற இடையில இருக்க கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் இந்தியாவுக்கு ஒரு மாடலை கொடுக்காம இருந்தாலும், பட் அட் சேம் டைம் இந்தியா வந்து ஒரு மாடல் வந்து இஸ்ரேல் கொடுக்குது, அடுத்த மாடல் ஆஃப் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிகல்ல கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. So moving on to next article. The next article is titled as Covid, Casinos and Luck. The psychology behind trying our luck at booking a vaccine appointment is the same as in gambling. This topic comes under general studies paper to ethics case studies. ஸோ இதுல பேசியிருக்க எந்த ஒரு விஷயம் டைரக்டா எக்ஸாம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அது மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. பட் அட் சேம் டைம் எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடியில நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுல எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா இவான்ஸ் பாவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான ஒரு ஆத்தரை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ கேசினோஸ் வந்து எப்படி அதுல பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் சைக்காலஜி பிஎஃப் ஸ்கின்னரோட எக்ஸ்பெரிமெண்ட் இதுல பேசியிருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கோவின் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வேக்சின் வந்து அப்ளை பண்றாங்க. பட் அட் சேம் டைம் அந்த வேக்சின் கார்டு எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டே அண்ட் நைட்ல எப்போ வேணாலும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் அந்த டைம்ல கன்ஃபர்மேஷனுக்கு உட்காந்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ பீப்புள் தாட் தட் நம்ம கன்ஃபர்மேஷன் எப்போதுமே ரெடியா இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நமக்கு ஸ்டார்ட் கிடைச்சது நம்ம வேக்சினேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கேஷ்னோல பார்த்தீங்கன்னா நிறைய கேம்பிளிங் நடக்கும். அந்த கேம்பிளிங்ல பார்த்தா நிறைய பேர் கலந்துக்கிட்டு அவங்க அமௌண்ட் பெட் பண்ணி விளையாடுவாங்க. பட் அதுல எல்லாருக்குமே தெரியும் அது லக்கு தான் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அவங்க நம்ம இதான் வின் பண்ண போறோம்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யாருக்குமே அந்த ரிசல்ட் தெரியாது. பட் இது எல்லாமே பியூர்லி பேஸ்ட் ஆன் லக். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்தியாவில் வந்து கோவின் போர்ட்டல் வந்து போய் எல்லாருமே டே நைட்டு உட்காந்து எல்லா கோவிட் வேக்சினுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லக்கிலி சம் பீப்புள் ஒன்லி தான் அந்த வேக்சினேஷன் கிடைக்குது. நிறைய பீப்புள் வந்து லூஸ் பண்றாங்க. இதுல வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பிள் பிளே பண்ணுதா இல்ல வேற எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு குளறுபடியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாவ்லோவின் கண்டிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் கிளாசிக்கல் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டாக் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிங் பெல் இருக்கு. அந்த ரிங் பெல் எப்போ ரிங் ஆகுதோ உடனே அது அந்த டாகுக்கு அந்த சவுண்டு கேட்ட உடனே கரெக்டா அது வீட்டுக்கு வரும். அந்த ரூம்ல வந்து அதுக்கு வச்சிருக்க ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அது இடத்துல போய் படுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் இந்த பெல்ல ரிங் பண்ணிட்டு ஃபுட்டு வைக்காம விட்டுருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னா அந்த டாக் வந்து பார்க்குறது ஃபுட்டுல இருந்து மறுபடியும் பிளேஸ் போயிடுது. ஸோ இதையே ரொட்டீனா கொஞ்ச நாள் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உண்மையிலே அதுக்கு டாகு உள்ள ஃபுட்டை வச்சுட்டு பெல்ல ரிங் பண்ணும்போது அந்த டாக் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங். நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரிவார்டு கிடைச்சா மட்டும்தான் நிறைய பேர் அதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவான் பாவ்லோவ் எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. பட் அட் சேம் டைம் சைக்காலஜி பிஎஃப் ஸ்கின்னர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ராட்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு டைம் இப்போ 10 டைம் ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஒரே டைம் அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணா கூட அதுக்கப்புறம் ஈவன் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவங்க அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஈவன் தோ தே ஆர் நாட் கெட்டிங் தட் ரிவார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா
நம்ம எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடியில பிஹேவியரியல் பேச முடியும், எழுதுற ஆன்சர் எழுதுறப்ப பேசலாம். நெக்ஸ்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல இதை பத்தி பேசலாம். ஸோ நம்ம கோவின் போர்ட்டல இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இவன் தான் பீப்புளுக்கு வேக்சின் கிடைக்கிறது இல்லையா, அவங்க ரெகுலரா அதை வந்து விசிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுலயும் இது சேம் லைக் கேசினோஸ் நடக்கல கேம்பிளிங் மாதிரி தான். அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நமக்கு வேக்சின் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கண்டிப்பா தெரியாது. பட் அட் சேம் டைம் அவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கோம், நம்ம கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கொடுத்தா நமக்கு கிடைச்சிருக்க ஒரு நம்பிக்கையில அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறாங்க டாஸ்க்கை. ஸோ வேக்சினேஷன் வந்து same like gambling, and it goes on to the behavioral changes and behavioral experiment of human population. Actually, author in the article conclude பண்ணிருக்காங்க. This all for today's discussion. Please go through the highlighted newspaper. It will be very helpful for your upcoming prelims and mains examinations. Stay safe, stay motivated. Thank you.